வயக்காட்டுக்குள்ள 7 பெண்கள் உட்காந்து சாமிக்காக பூ மாலை கட்டிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல அங்க வந்த ஒரு கொடூரமான மனிதர் சாமிக்காக வச்சிருந்த பூ மாலையை எடுத்து கழுத்துல போட்டுட்டு பயங்கரமா ஆடி இருக்காங்க. உடனே கோவப்பட்ட பெண்கள், இது சாமி மாலை, நீங்க ஏன் போடுறீங்கன்னு கேட்டதுக்கு அந்த மனிதர், இப்போதான் ஊருக்குள்ள பல மனிதர்களை நான் துன்புறுத்திட்டு வந்திருக்கேன், அதுக்காக எனக்கு நானே வெற்றி மாலை போட்டுக்கிட்டேன், அடுத்து உங்களை தான் நான் அழிக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நொடியே கோவப்பட்ட 7 பெண்களும் அந்த கொடூர மனிதரை அழிக்கிறதுக்காக துரத்தி ஓடும்போது அந்த மனிதர் காட்டுக்குள்ள இருந்த ஒரு குடிசைக்குள்ள ஓடி இருக்காங்க. உடனே அந்த பெண்களும் குடிசைக்குள்ள ஓடி போய் பார்க்கும்போது ஒரு முனிவர் உட்கார்ந்து இருந்ததுனால அந்த கொடூர மனிதர் தான் முனிவர் மாதிரி வந்து உட்கார்ந்து இருக்காங்கன்னு நினைச்சு முனிவரை அழிச்சிட்டாங்களாம். இந்த விஷயம் நடந்து சில நொடிகளுக்கு அப்புறம் நம்ம அழிச்சது கொடூர மனிதரை இல்ல, நிஜமான முனிவரன்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால மனசுடைந்த அந்த பெண்கள் குழப்பத்தோட இருக்கும்போது அங்க அம்மன் தோன்றி, இந்த இடத்துல ஒரு சிவலிங்கத்தை வச்சு வழிபடுங்க, முனிவரை அழிச்சதுனால உங்களுக்கு பிடிச்சிருக்க தோஷம்